இந்த செவ்வாய்க்கிழமை இரவு வேளையிலே I will speak in 920th Gospel in the name of Lord Jesus Christ. Today topic is பாவத்தை நேசித்தால் கேடு விளைவிக்கிறது. Loving sin will result in harm. இந்த பாவம் என்பது எல்லாராலும் நேசிக்கப்படுறது கிடையாது. சில மனிதர்கள் தான் பாவத்தை நேசிப்பாங்க. நம்ம எதை நேசிக்கிறோம்னு தெரியாமையே வாழ்வாங்க. அது வெளி உலகத்துக்கு வேஷமும் போடுவாங்க. சங்கீதம் 34:21 சொல்கிறது, தீமைகள் துன்மார்க்கனை கொன்றுவிடும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள். எப்பொழுதுமே நீ யாரை வேணாலும் பகைச்சிடலாம். ஆனா ஆண்டவருக்கு உண்மையா, ஆண்டவருக்கு பரிசுத்தமா, நீதி நேர்மையோடு நியாயத்தோடு நீதிமானாய் கர்த்தருக்காக வாழ்கிறார்கள் பாருங்க, அவங்கள நீ பகைச்ச கதை முடிஞ்சது, அவ்வளவுதான். ஏன்னா நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் என்று பைபிள் வசனம் சொல்லுகிறது. நீ பெரிய பெரிய குற்றம் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. கொலை குற்றம், திருடு குற்றம் அப்படிலாம் நீ செய்யணும்னு கிடையாது. நீ நீதிமானை பகைக்கிறதே நீ குற்றவாளிக்கு சமம் என்று பைபிள் சாட்சி கொடுக்கிறது. யூதாஸ் காரியத்து நீதிமானாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த நீதிபரர், தேவகுமாரன், துளி அளவும் பாவம் இல்லாதவர், தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் பூமிக்கு கொண்டு வந்தவர், நம்ம எல்லாம் பாவத்திலிருந்து மன்னிக்க வந்த இயேசு கிறிஸ்து என்ற ஒரு பரிசுத்தமுள்ள தெய்வத்தை அவர் காட்டி கொடுத்து அந்த 30 வெள்ளிக்காசுக்கு ஒரு நிலத்தை சம்பாதிச்சார் தெரியுமா? அது பேரு ரத்த நிலம்னு பேரு. ஆனால் யூதாஸ் காரியத்து இந்த நிலத்தை அவரால் அனுபவிக்க கூட முடியவில்லை. அவர் சம்பாதித்த அந்த 30 வெள்ளிக்காசுகளை தூக்கி எறிந்து நான்று கொண்டு போனார் என்று எல்லாருக்கும் தெரியும். ஏன் அந்த காரணம் என்று சொன்னால், அவர் நீதிமானை பகைத்தான். வசனம் அவனை குற்றவாளி ஆக்கியது. சங்கீதம் 140வது அதிகாரம் 11வது வசனம், பொல்லாத நாவுள்ளவன் பூமியிலே நிலைப்பதில்லை, கொடுமையான மனுஷனை பறக்கடிக்க பொல்லாப்பு அவனை வேட்டையாடும். பொல்லாப்பு வேட்டையாடி யாருன்னா பார்த்துக்கிறீங்களா? வேட்டையாடும். ஏன்னா நம்மளுடைய நாக்கு பொய்யா சொல்லி தெரிஞ்சு நினைச்சு வச்சுங்களேன், அந்த பொல்லாப்பு வேட்டையாடும். இது பைபிள் வசனம். இதை யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது. வானம் பூமி அழிந்தா கூட இந்த வார்த்தைகள் அழிந்தே போகாது. அப்போ நம்ம நாக்கில் இஷ்டத்துக்கு பொய் சொல்லிக்கணும், மாறுபாடாக யாரை வேணாலும் ஏமாற்றி கொண்டு சுத்தி கொண்டு வந்தோம் என்று சொன்னால் பொல்லாப்பு நம்மை ஒரு நாள் வேட்டையாடும். அந்த வேட்டைக்கு நாம பலியாகி தான் ஆக வேண்டும். நீதிமொழிகள் புஸ்தகம் 8வது அதிகாரம் 36, எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவன் தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான், என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறார்கள். யாரை வெறுக்கிறவங்க மரணத்தை விரும்புவாங்க? இயேசு கிறிஸ்துவை எந்த ஒரு மனிதன் வெறுக்கிறானோ அவன் நிச்சயமாய் மரணத்தின் பாதையில் பிரயாணிக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருக்கப்படும் பொழுது அவங்க ஆண்டவரை பற்றி தெரியல. மோசேயின் மூலமாய் தேவனாகிய கர்த்தர் அற்புதத்தோடு விடுதலையாக்கின பிறகு அவங்க தேவனாகிய கர்த்தரை நேசிச்சிருக்கணும். ஆனா அவங்க பார்த்தீங்கன்னா நேசிக்கல. அற்புதம் நடக்கும் போதெல்லாம், அதாவது கவை இருந்தா காலை பிடிக்கக்கூடிய ஜனம், அது எப்பொழுதுமே கர்த்தர் அந்த ஜனங்களை கூடவே இருந்து குழி பறிக்கக்கூடிய ஜனங்களை விடவே மாட்டார். யூதாஸ் காரியத்தை இயேசு கிறிஸ்து கூடவே இருந்து குழி பறிச்சவர். அப்ப அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய அற்புதங்களை கூடவே இருந்து பார்த்தவங்க. பகலில் மேகஸ்தம்பமும் இரவில் அக்னி ஸ்தம்பமும் மோசேயின் மூலமாக தேவன் அற்புதமும். எவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கை தெரியுமா? ஆனா அவர்கள் இந்த பூமியிலே இஸ்ரவேல் ஜனம் கர்த்தரை நேசிக்கவில்லை. ஆதலால் தான் அவர்கள் மரணத்தை எல்லாரும் செத்து போயிட்டாங்க. மோசே கூட இருந்த யோசுவாவும் காலேபும் மட்டும்தான் கானான் தேசத்தில் பிரவேசித்தார்கள். மற்ற எல்லாரும் அந்த தேசத்து ஜனங்கள் எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. வசனம் எவ்வளவு உண்மையாகிறது பாருங்க. நீதிமொழிகள் 13:3 சொல்லுகிறது, செம்மையானவர்களின் உத்தமம் அவர்களை நடத்தும், அந்த ஹோலி ஸ்பிரிட் அவர்களை சரியான பாதையில நடத்தும், ஆனா துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். யார் அந்த துரோகிகள் என்று சொன்னால், லூசிபர் என்ற ஒரு சாத்தான் எடுத்துங்களேன். ஆண்டவராகிய தேவனோடு பரலோகத்தில் இருந்தவன். அந்த தேவனை போல தானும் மாற வேண்டும். எப்பொழுதுமே பாருங்க, நல்ல காரியங்களுக்கு பார்த்து பொறாமைப்படக்கூடாது. பைபிள் வசனம் சொல்லுகிறது, பொறாமை என்பது ஒரு எலும்புரிக்கி. பொறாமைப்படக்கூடாது, நீயும் முன்னேறணும், அவ்வளவுதான கண்டி இந்த உலகம். ஆனா நானும் பார்த்திருக்கிறேன், பொறாமை, பொச்சரிப்பு. இவங்க இதை செய்யறாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும், அவங்க அதை செய்யறாங்க. இப்படி இந்த உலகத்தில் இந்த லூசிபரும் அப்படிதான் செய்தான். நாம் கடவுளை போல மாற வேண்டும். கடவுள் எந்த இடத்துல இருக்கிறாரு? அவர் வார்த்தையால வானத்தையும் பூமியையும் உன்னையும் எல்லாரையும் படைச்சவர்.
போல மாற வேண்டும் என்று சொல்லி ஒரு தேவதூதனாகிய லூசிபர் நினைத்தான். அதனால்தான் அவன் சாத்தானாய் மாறினான். இன்றைக்கும் இன்னொரு தூணை போல மாற வேண்டும் என்று நினைக்கிறவன் எல்லோருமே சாத்தானாய் தான் இந்த உலகத்தில் நாம் திரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒற்றுக்கொள்ளணும். இதுதான் பைபிள் வசனம். மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்துமாவுக்கு கண்ணி. ஆகவே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்ப பாரு நாங்க செத்துருவோம், நாங்க கேடு அனுபவிக்கிறோம், நாங்க எகிப்தில நல்லா இருந்தோம், இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பாருங்க. அவங்க வாய் சொன்னபடி எல்லாருமே வனாந்தரத்துல செத்து போயிட்டாங்க. இப்ப மூடனுடைய வாய் இருக்குது பாருங்க, அது எப்பொழுதுமே அவனை